டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ட்ரீம் 100 கிளப் ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ திரு தமிழரசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். சென்ற முறையே பிஸ்னஸ் தொடர்பாக நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். இன்றைக்கு ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதை பற்றி பேசலாம்னு நினைக்கிறோம் சார். ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ப்ராடக்டை சேல் பண்ண போகிறோம். அந்த ப்ராடக்ட் எது அப்படின்ட்டு ஒரு விற்க போகிற ஓனருக்கு தெரியணும்ல. இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸாக மாறணும்னா எதை சூஸ் பண்ணணும், எந்த ப்ராடக்டை சூஸ் பண்ணால் பெரிய அளவில் பிஸ்னஸாக பண்ண முடியும்? ப்ராடக்ட் இல்லாமல் பிஸ்னஸ் இல்லை. ப்ராடக்ட்டை தான் நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ சர்வீஸோ ஏதோ ஒரு ஆஃபரிங் வேல்யூ நம்ம கஸ்டமருக்கு ஆஃபர் பண்ண போகிறோம். அதை கஸ்டமர் கன்சியூம் பண்ணுறதுக்காக நமக்கு ஒரு பேமெண்ட் கொடுக்க போகிறாங்க. இதுதான் பேசிக் பிஸ்னஸ் இல்லைங்களா? இப்போது இந்த ப்ராடக்ட்டு அப்படின்ற விஷயம் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு கொஷின் எல்லார்கிட்டையும் இருக்குது. சார், நான் ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கேன், ஒரு டீ கடையை பார்க்குறேன், சூப்பராக கூட்டமாக இருக்குது அந்த டீ கடையில், நான் ஒரு டீ கடை ஆரம்பிச்சிட்டுமா? இப்போ இது எல்லா யங்ஸ்டர்ஸுமே ஒரு பானிபூரி கடைக்கு போவாங்க. பானிபூரி பார்த்தியா, அண்ணன் ஒரு நாளைக்கு 100 பிளேட் விற்கிறாரு, 5000 ரூபாய் லாபம், நம்ம ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் பார்ப்பாங்க. சூப்பர் மார்க்கெட்டில் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் 1000 பேர் வந்துட்டாங்க. இப்போ நான் இதை ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக இது மாதிரி பண்ணால் பிஸ்னஸ் நடக்காது. ஓகேங்களா? நீங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னா, இப்போது இந்த பானிபூரி கடைன்னு வச்சிங்களேன். பானிபூரி கடை ஒரு தேவையை நிவர்த்தி பண்ணுது. அங்கே வர கஸ்டமருக்கு ஒரு தேவையை நிவர்த்தி பண்ணுது. அந்த நிவர்த்தி தான் இங்கே சேல்ஸ் ஆகுதே தவிர பானிபூரி சேல்ஸ் ஆகலை இல்லைங்களா? இப்போ டீ கடை வைக்கிறாங்க அப்படின்னா அந்த டீ கடையில் கூட்டம் எதுக்கு வரும் அப்படின்னா அந்த கஸ்டமர்ஸுடைய நீடை ஏதோ ஒரு விதத்தில் ஃபுல்ஃபில் பண்ணும். அப்போது ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, என் கஸ்டமர் யார்? இப்போ டீ கடையிலேயே பல வகையான டீ கடை சொல்லலாம். இப்போ ஒரு ஆஃபீஸில் இருப்பாங்க, அவங்க ஒர்க் ப்ரெஷரில் இருக்க சொல்ல வெளியே ஒரு டீ குடிச்சிட்டு போகணுன்னு நினைப்பாங்க. ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் ஒரு ப்ராப்பர் ஆம்பியன்ஸ் கொடுக்கணும், ஒரு நல்ல குவாலிட்டி டீ கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் தான் தேவை, டீ தேவையில்லை. டீயை ரிலாக்ஸேஷனாக பார்க்குறாங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் ஒரு ஹைவேல டீ வச்சுருக்கீங்க அப்படின்னா அவங்க டிரைவிங் பண்ணிகிட்டே வராங்க, குயிக்காக டீ குடிச்சிட்டு ட்ரைவ் பண்ணிட்டு போயிடணும்னு நினைப்பாங்க. அது வேறு டீ கடை இல்லைங்களா? ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருக்குது அப்படின்னா மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு அந்த குயிக்காக ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், இல்லை குயிக்காக ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படின்றதுக்காக பஸ் ஸ்டாண்டில் ஒரு டீ கடை வைக்கிறீங்க. டீ கடை கஸ்டமருக்கு ஏற்றாற் போல் மாறிட்டே வருது. அப்போது உங்களுடைய ப்ராடக்டை யாரை வச்சு சூஸ் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல உங்கள் கஸ்டமர் யார்? ஓகேங்களா? அந்த இடம் தான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. எல்லா பிஸ்னஸ் ஓனர்ஸும், நீங்கள் 90% பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவருக்கு நல்லா வருது அந்த பிஸ்னஸ், நானும் பண்ண போகிறேன், அவர் பணக்கார ஆகிட்டார், இதை பண்ணி நானும் பண்ண போகிறேன். அவர் பணக்கார ஆனார்னா அவருடைய கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணார். இப்போ நீங்கள் கஸ்டமர் நீடுன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது, இப்போ டீ கடையாக இருக்கட்டும், இப்போ இதற்கு முன்னாடி வாட்டர் பாட்டில் விற்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சு பார்த்துக்க மாட்டோம். அது பிஸ்னஸாக மாறிடுச்சு, அது ஒரு பிஸ்னஸாக மாறி நிற்கிதுன்றது. அதே மாதிரி ஜூஸாக இருக்கட்டும், டீயாக இருக்கட்டும், டீ தொடக்கத்துலேருந்து எல்லாருமே குடிச்சாங்களான்னு, இப்போ அது மக்கள்கிட்ட ஒருத்தவங்க கொண்டு விற்று அது சேல் ஆகுது இல்லை. அந்த மாதிரி ஒரு ப்ராடக்டை நம்ம ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணிட்டு கஸ்டமர் நீடாக மாற்றினா அது பிஸ்னஸாக மாறாதான்? ஆக்சுவலாக கரெக்டு. ஆனால் கஸ்டமருக்கு நீடு இல்லாமல் அதை பர்ச்சேஸே பண்ண மாட்டாங்களே. நீங்கள் நீடு கிரியேட் பண்ணலாம், அது ஹிடன் ப்ராப்ளமாக இருக்கும், அதை நீங்கள் கஸ்டமர்கிட்ட சொல்லி நீடு கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர் பாட்டில் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நான் அதிகமாக பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், நான் எல்லா டைமும் ஒரு வாட்டர் பாட்டில் கேரி பண்ணணும். இப்போ அது என்னுடைய ப்ராப்ளம் இல்லைங்களா? இந்த ப்ராப்ளத்தை அந்த வாட்டர் பாட்டில் கம்பெனி கண்டுபிடிக்குது. இவங்க ட்ராவல் பண்ண சொல்ல சுத்தமான தண்ணி வேணும், ப்ளஸ் அவங்க ஓன் வாட்டர் பாட்டில் எப்போ பார்த்தாலும் கேரி பண்ணுறாங்க. கேரி பண்ணிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? பஸ்ஸில் மிஸ் பண்ணிடுவீங்க, எங்கே போகிறீங்களோ அங்கே மிஸ் பண்ணுவீங்க. அப்போ நீங்கள் புது புது வாட்டர் பாட்டில் வாங்கிட்டே இருக்கணும். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளத்தை அவங்க கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வாட்டர் பாட்டில், யூஸ் அண்ட் த்ரோ வாட்டர் பாட்டில் அப்படின்னு கொண்டு வராங்க. இப்போது என்னுடைய நீடு செலவு கம்மியாக சால்வ் ஆகுது இல்லைங்களா? இப்போது இதுதான் இங்கே இருக்கிற ஹிடன் அஜெண்டா. நாம் என்ன நினைக்கிறோம், வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துட்டோம், எல்லோரும் வாங்கி குடிக்கிறோம்னு நினைக்கிறோம். இல்லை, நமக்கு அந்த பிரச்சனை இருக்குது, அதனால் எல்லோரும் வாங்குகிறோம் இல்லைங்களா? நீங்கள் அந்த பிரச்சனையை யோசிக்காமல் நான் வாட்டர் பாட்டில் போட்டுட்டேன், எல்லாம் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க வச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இதே டீ கடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டீ கடை நீங்கள் எல்லார் வீட்லேயும் பெஸ்ட்டு டீ போடுவாங்க ஒரு ஏரியாவில், ரெசிடென்ஷியல் ஏரியாவில். அவங்க இடத்துல நீங்கள் ஒரு டீ கடை வைக்கிறீங்க அப்படின்னா
அவங்க ஆல்ரெடி அந்த ப்ராப்ளத்தை வந்து அவங்களே ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. மேபி அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அங்கே டீ கடை வைக்கிறீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் நீடு இல்லாத இடத்துல நீடை உருவாக்க முடியாது. நீங்கள் முதல்ல ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும், அந்த ப்ராப்ளத்துக்கு ப்ராடக்ட் எப்படி சூட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பிஸ்னஸ் வந்து ஃபிட் ஆகும். ஓகேங்களா? நீங்கள் நீடே இல்லாத ஒரு இடத்துல நான் ஒரு பொருளை கொண்டு வரேன், நீடை உருவாக்கலாம். ஆனால் அந்த அந்த பொருள் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உருவாக்கலாம். இப்போ நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் அண்ட் த்ரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஒரு சில ப்ராடக்ட் வந்து அப்போ மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்புறம் தூக்கி போடுற மாதிரி இருக்கும். இப்போ மல்டி யூஸ் பண்ணுற மாதிரியான பிஸ்னஸ் அந்த ப்ராடக்ட் வந்து நிறைய வருது. இப்போ சைனா ப்ராடக்ட்லாம் பார்த்தோம்னா அது வந்து மல்டி யூஸ் பண்ணுற மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. அப்போ வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணுறதை கொடுத்துட்டு அது திரும்ப விற்கிறது வந்து லாபமா, இல்லை மல்டி யூஸ் இருக்க மாதிரி ஒரு ப்ராடக்ட் விற்றோம்னா அது லாபமாக மாறுமா சார்? இது வந்து உங்கள் கஸ்டமருடைய பெயின் பாயிண்ட்டு. யார் அந்த கஸ்டமர்? ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி வந்து சிங்கிள் யூஸ் ப்ராடக்ட்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னா யூஸ் அண்ட் த்ரோ. நம்ம வந்து விலை கம்மியான ஐட்டம்ஸ் எங்கெல்லாம் விலை கம்மி பண்ணணுமோ அதெல்லாம் வந்து நீங்கள் சிங்கிள் யூஸ் ஐட்டமாக கொடுக்க ஆரம்பிப்பீங்க. எங்கெல்லாம் விலை அதிகமாக இருக்கோ, லக்ஸரியாக இருக்கோ, அங்கெல்லாம் வந்து மல்டி யூஸ் நீங்கள் பொருள் வந்து கொடுப்பீங்க. இப்போ இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, இப்போ சிங்கிள் யூஸை யார் யூஸ் பண்ணுறாங்க, மல்டி யூஸை யார் யூஸ் பண்ணுறாங்க, இவங்க 2 பேரும் வேறு ஆள். ஓகே, நீங்கள் 2 பேரும் ஒரே ஆள் நினைக்கக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்கனாமிக்கல் வைஸ் சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மல்டிபிள் யூஸ் பண்ணுறவர் வந்து ஒருவேளை அவர் வந்து அப்பர் மிடில் கிளாஸாக இருக்கலாம், சிங்கிள் டைம் யூஸ் பண்ணுறவர் வந்து லோயர் மிடில் கிளாஸாக இருக்கலாம். அவருக்கு வந்து எக்கனாமிக்கலாக ஒரு சொல்யூஷன் வந்து சால்வ் ஆகணும், அவர் வந்து பட்ஜெட் போட்டு வாழறவர். இன்னொருத்தருக்கு வந்து இல்லை எனக்கு கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கணும், எனக்கு வந்து குவாலிட்டியாக இருக்கணும், நான் வந்து இந்த மாதிரி சிங்கிள் டைம் பிளாஸ்டிக்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, அப்போ வந்து அவர் வந்து மல்டிபிள் யூஸ் பண்ணுவார். ஓகேங்களா? நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, விராட் கோலி வந்து ஒரு வாட்டர் குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வாட்டருக்கும் நம்ம குடிக்கிற வாட்டருக்கும் என்ன வித்தியாசம்? இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த கஸ்டமர். அதுக்கும் ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு இல்லையா? அந்த கம்பெனியும் வந்து 1000 கோடி பண்ணுது இல்லைங்களா? இப்போது ஒவ்வொரு பொருளுக்கும் கஸ்டமரை பொறுத்து அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் வரும். நம்ம ஒரு பாத்திர கடை ஆரம்பிச்சிடலாம் இந்த மார்க்கெட்டில். இப்போ பாத்திர கடை ஆரம்பிச்சுட்டு பாத்திரம் வாங்க வருவாங்க, நிறைய கஸ்டமர் டைப் வருவாங்க. அதில் ஒரு பெஸ்ட்டு கஸ்டமர் இவருக்குன்னு ஃபிட் ஆவாங்க. ஏன்னா இவர் வச்சிருக்கிற அந்த பாத்திரத்துடைய அளவு, அந்த பாத்திரத்துடைய விலை, இதெல்லாம் சேர்ந்து ஒரு கஸ்டமர் ஒருத்தர் வருவாங்க. இப்போ அந்த 2 ஃபிட்டு நடக்குது பாருங்கள், அதுக்கு பேர் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டு தான் ஒரு பிஸ்னஸுடைய சக்ஸஸை டிசைட் பண்ணும். நார்மலாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறேன் பாருங்கள், ஒரு 100 கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 74 கம்பெனிஸ், 95 கம்பெனிஸ் க்ளோஸ் பண்ணிடுறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதில் 74 கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டு சரியில்லாதனால தான் மூடிட்டு போகிறாங்க. அதாவது ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் வரலைன்னா உங்களுக்கு பெரிய சேல்ஸ் வராது, சேல்ஸ் இல்லைன்னா ஃபினான்ஷியல் அடி வாங்கும், நிறைய பிரச்சனை இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாத்துக்கும் ஒரு அடிநாதம் அப்படின்னு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, உங்கள் கஸ்டமர் யாருன்னு உங்களுக்கு தெரியல, அந்த கஸ்டமருடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரியல, அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட் உங்ககிட்ட இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட் வச்சுருக்கேன், அந்த ப்ராடக்ட்டை இந்த கஸ்டமர் கொடுத்து விற்றுருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. நீங்கள் விற்கலாம், 10 கஸ்டமராக வருவாங்க, 1000 கஸ்டமர் வரமாட்டாங்க. சரிங்களா? ஒவ்வொரு டைமும் சேல்ஸ் நீங்கள் போய் நின்று தலைகீழாக வந்து பேசி என்னென்னவோ பண்ணி தான் விற்கிற மாதிரி இருக்கும். இதே வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் வருதுன்னு வச்சிங்களேன், நேராக கஸ்டமர் வருவார், ஏன்னா அவருடைய ப்ராப்ளம் அங்கே சால்வ் ஆகிடுது, அந்த பொருளை எடுப்பார், காசு கொடுப்பாரு, போயிட்டே இருப்பார். இப்போ இன்னொரு கேள்வி இருக்குது சார். இப்போ குவாலிட்டி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போது விலை உயர்ந்த பொருட்களை நம்ம அதிகமாக விற்றோம்னா நம்ம அதிகமான சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். இல்லை விலை குறைந்த பொருட்களை விற்கும் போது எல்லாருக்குமா போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. லக்ஸரி ஐட்டமாக விற்றோம்னா பெரிய பிஸ்னஸ் பண்ண முடியுமா, இல்லை விலை குறைந்த பொருட்களை விற்கிறதும் பெரிய பிஸ்னஸ் தானே? விலை கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் அதிகமாக விற்பீங்க. விலை அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு, அதனுடைய சர்வீஸு, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டு அதனுடைய அந்த கஸ்டமர் பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விலை வச்சு விற்பீங்க. இப்போது நீங்கள் வந்து லக்ஸரி கஸ்டமருக்கு விலை கம்மியாக இருக்கிற பொருளை விற்கிறதுனாலையும் உங்களால் வந்து பெருசாக ஹிட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து எக்கனாமிக்கல் கஸ்டமருக்கு வந்து விலை அதிகமான பொருளை விற்கிறதுனாலையும் உங்களால் வந்து சக்ஸஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து ₹100 ஷர்ட் விற்கிற துணி கடையும் சக்ஸஸ்ஃபுல்லாக 10 பிரான்ச் 15 பிரான்ச் வச்சுருக்காங்க இல்லைங்களா? ₹3000 ஷர்ட் விற்கிற லூயி பிலிப்பும் 3000 பிரான்ச் வச்சுருக்காங்க. உங்கள் கஸ்டமர் தான் உங்களுடைய பிஸ்னஸ் சக்ஸஸை டிசைட் பண்ணுவாங்க. நீங்கள் இது வந்து நான் இது தப்பா அது சரியா அப்படின்னு நீங்கள் டிசைடே பண்ண முடியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணிடுறேன் சார், நான் வந்து லக்ஸரி ஐட்டத்தை 1000 பேருக்கு விற்றுட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து உடனடியாக வந்துடும் அப்படின்னு. அதான மைண்ட் செட்டாக இருக்குது. இப்போ காரோ பைக்கோ இல்லைனா தங்கமோ இந்த மாதிரி பெரிய அளவில் வாங்கக்கூடிய பொருட்களை நம்ம விற்றோம்னா அதிகமாக சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குல்ல. இதுக்கு டைரெக்டாக பதில் சொல்லணும் அப்படின்னா, இப்போது பெல் கம்பெனின்னு ஒன்று குண்டூசி விற்குது. அந்த கம்பெனியோடைய க்ரோத் நீங்கள் பார்ப்பீங்க, எத்தனை வருஷமாக அவங்க ஸ்டேபிளாக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்.
எந்த கடையில் போனாலும் குண்டூசி, அவங்க வெறும் ஒரு பைசா கணக்கில் வர குண்டூசியை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதே போல் வந்து நிறைய சாக்லேட்ஸ், 50 பைஸ் சாக்லேட்ஸ், சரிங்களா. நமக்கு வந்து ஷாஷே தெரியும். இவங்கெல்லாம் பண்ணுறவங்க பெரிய லெவலில் தான் இருக்காங்க. 1000 கோடி 2000 கோடின்னு பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா. அப்போ அந்த மார்க்கெட்டுக்கு அவ்வளோ இருக்குது. நீங்கள் இதே வந்து ஒரு லக்ஸரி ஐட்டம் எடுத்துங்களேன், லக்ஸரி ஐட்டம் எடுத்திங்கன்னா அவங்களும் அதே போல் நான் வந்து பெரிய லெவலில் வச்சுருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து கார் சொன்னதுனால நான் சொல்கிறேன், கார் பிராண்டில் வந்து மாருதி வந்து ஒரு எக்கனாமிக்கல் கிளாஸ் அப்படின்னு ஒரு பொசிஷன் வச்சுருக்காங்க இல்லைங்களா. மாருதி நம்பர் ஆஃப் ஃப்ரான்ச்சைசிஸ் அதிகமாக வச்சுருக்காங்க, மாருதி நம்பர் ஆஃப் கார்ஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் ஒரு மாருதி விற்கிறதுக்கு 2, நீங்கள் வந்து ஒரு லக்ஸரி கார் விற்கிறதுக்கு 4 மாருதி சமம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் லக்ஸரி காரில் அதே ஈக்குவலாக அவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. அப்போது நீங்கள் இங்கே வந்து ஒரு கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு லக்ஸரி காரில் நீங்கள் 4 மாருதி கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணணும். ஆனால் பிரமிட் எப்படி இருக்குது அப்படின்னா, பாட்டமில் எக்கனாமிக்கல் பீப்புள் நிறைய இருக்காங்க, அவங்க நிறைய வாங்குவாங்க, ஓகேங்களா. டாப்பில் லக்ஸரி பீப்புள் இருக்காங்க, அவங்க கம்மியாக தான் வாங்குவாங்க. இப்போது இந்த நம்பர் ஈக்குவல் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய காஸ்ட் வரும். இப்போது இது வந்து ஒரு 50 லட்ச ரூபா கார் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் 50 லட்ச ரூபா கார் விற்கிறதுக்கும் 10 லட்ச ரூபா கார் விற்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ தொடங்குறவங்க, புதுதாக தொடங்குறவங்க வந்து அந்த பெரிய ஆட்களை டார்கெட் பண்ணணுமா, இல்லை கீழே இருக்க மக்களை வந்து டார்கெட் பண்ணணும் நினைக்கிறீங்களா? மற்ற மக்கள். நான் அதுதான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் காம்படிட்டரை பார்த்துலாம் நீங்கள் தொடங்காதீங்க, உங்கள் கஸ்டமரை பார்த்து தொடங்குங்க. நீங்கள் வந்து ஒரு பொருளை உருவாக்குறீங்க, அந்த பொருள் எந்த கஸ்டமருக்கு பெஸ்ட்டாக ஃபிட் ஆகும்னு யோசிங்க. சார் இந்த பொருள் வந்து இந்த கேட்டகரி பீப்புளுக்கு பெஸ்ட்டாக ஃபிட் ஆகும், அவங்க வந்து இந்த ப்ராப்ளத்தில் இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து மாருதிக்கு ஈக்குவலாக ஒரு பொருளை உருவாக்குறீங்கன்னு வச்சிங்களேன், சார் என்னுடைய எண்ணம் வந்து ஒரு 5 லட்ச ரூபாயில் ஒரு நல்ல காரை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு சின்ன காரை உருவாக்கி லக்ஸரியாக விற்க முடியாது. அப்போ உங்களுடைய கஸ்டமர் யாருன்னு நீங்கள் முதலே சொல்லிடுறீங்க. ஏன்னா மாருதியோட கஸ்டமர் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ண சொல்ல, மாருதி வந்து ஒரு 8 லட்ச ரூபா கொடுக்குற காரை என்னால் 5 லட்ச ரூபா கொடுக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லைங்களா. அப்போது அங்கேயே வந்து உங்கள் கஸ்டமர் யாருன்னு ஃபிக்ஸ் ஆகிடுறாங்க, ஓகேங்களா. நீங்கள் வந்து இல்லை நான் வந்து லக்ஸரி கார் உருவாக்க போகிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து செலவும் அதிகமாக இருக்கும், அதுக்கான மார்க்கெட்டிங் வேறு, அதுக்கான தொழில்நுட்பம் வேறு, நீங்கள் அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து. ரெண்டாவது வந்து முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க, ஒரு மார்க்கெட்டில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா அந்த மார்க்கெட் லீடர் எப்படி பொசிஷன் ஆகிருக்காருன்னு பார்க்கணும். நீங்கள் அவர் வந்து என்னென்ன ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணுறாருன்னு பார்க்கணும். அவர் சால்வ் பண்ண முடியாத ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடியும்னா ஈஸியாக மார்க்கெட்டில் நீங்கள் என்டர் ஆகிட முடியும். இல்லை நான் அவரை மாதிரியே பண்ணுவேன், ஆனால் நான் வந்து எனக்கு டிஃப்ரென்ஷியேஷன் எதுவும் இல்லை அப்படின்னா கஸ்டமர் அவர்கிட்டயே தான் போவாங்க, உங்ககிட்ட ஏன் வர போகிறாங்க. இப்போ மார்க்கெட்டை பற்றி சொல்லுங்கள் சார். இப்போது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இப்போது அத்தியாவசியமான பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள் இருக்குது. இப்போ இன்றைக்கு இருக்க ஜென்ரேஷன், இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலரி வாங்கக்கூடியவங்களோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களோ எதை வாங்குறதுக்கு தயாராகங்களோ, அப்போ என்ன வாங்க தயாராக இருக்காங்களோ அப்படி தானே விற்க முடியும். ஆடம்பரமான பொருட்களை நம்ம விற்கிறது சரியாக இருக்குமா, இல்லை அத்தியாவசியமான பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக விற்கிறது வந்து சரியாக இருக்குமா? நீங்கள் வந்து பேப்பர் மில்ஸ் எடுத்துக்கங்க, பேப்பருடைய மார்க்கெட் சைஸ் எவ்வளோ இருக்கும், ஓகேங்களா. மினிமம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா 100 கோடி ரூபா இருக்கும், அது 10,000 கோடி ரூபா, ஓகேங்களா. ஆனால் அதாவது இது அத்தியாவசியம் இல்லையா அப்படின்றத உங்கள் கஸ்டமர் தான் டிசைட் பண்ணுறாரு. உங்கள் கஸ்டமரை வச்சு நீங்கள் வந்து இதை வந்து முடிவு பண்ணிடணும். நீங்கள் மறுபடியும் இந்த ப்ராடக்டை உருவாக்கிட்டு நான் வந்து ஓடுற குதிரையில் நான் பந்தயம் கட்ட போகிறேன், இந்த மார்க்கெட் நல்லா பிக்கப் ஆகும்னு நினச்சி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க டீ கடை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி சார்னு நினைக்கிறாங்க. ஈஸி தான், ஆரம்பிக்கிறது தான், ரன் பண்ணுறது இல்லை, சரிங்களா. இப்போ நிறைய என்கிட்ட வந்து டீ கடை ரன் பண்ணுற கிளைண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃப்ரான்ச்சைசி எடுத்திருப்பாங்க, ஃப்ரான்ச்சைசி பிராண்டை விற்றுட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்ணுறதுக்கே காசு இல்லாமல் கடனை வாங்கி பண்ணிட்டு இருப்பாங்க. ஏங்க இது ரன் பண்ணுறதுக்கு என்ன பிரச்சனை சார், எனக்கு தெரியல சார். சரி உங்களுடைய ஃப்ரான்ச்சைசியை கேளுங்க அப்படின்னா, ஃப்ரான்ச்சைசி இந்த பிஎம்எஃப் டெவலப் பண்ணியிருக்க மாட்டாங்க. ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்னா அவங்களுக்கு என்னன்னே தெரியாது. அவங்களுடைய ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட் யாருன்னா, ஒரு கையில் காசு வச்சுன்னு ஃப்ரான்ச்சைசி எடுக்கணும்னு நினைக்கிறாரு இல்லைங்களா, அவர் தான் அவருடைய ப்ராடக்ட் மார்க்கெட்டு. இவருடைய ப்ராடக்ட் ஃப்ரான்ச்சைஸியாக இருக்கும், காசு வச்சுட்டு இருக்கவங்க மார்க்கெட்டாக இருப்பார். ரெண்டுத்தையும் ஃபிட் பண்ணி ஃப்ரான்ச்சைசி விற்றுட்டு போயிடுவாங்க. ஆனால் இருக்கிறத எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றது தெரியாது. இப்போ இந்த இடம் ரொம்ப கிரிட்டிக்கல். அப்போது நீங்கள் ஒரு இடத்துல டீ கடை வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆழ்வார்பேட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அங்கே ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய பொசிஷனிங் இருக்கணும், கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இதே நீங்கள் ஒரு மார்க்கெட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அர்ஜென்ட்டில் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு 15 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு போகிறவங்க, அவங்களுக்கு நீங்கள் லக்ஸரி ரொம்ப எலிவேஷன் அதெல்லாம் போட்டு நான் வந்து பிராண்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா, தம்பி நானே ஏதோ பசிக்கு வந்து ஒரு 10 ரூபாய்க்கு டீ குடிச்சிட்டு போகிறேன், எனக்கு எதுக்கு இதெல்லாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் செலவு பண்ணிங்கன்றதுக்காக அந்த இடத்துல வந்து 20 ரூபாய் டீ வைப்பீங்க, யாரும் வர மாட்டாங்க. லொக்கேஷன் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு லொக்கேஷன், அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர். நான் இந்த லொக்கேஷனில் கஸ்டமர் தான் மாறுறாங்க, லொக்கேஷன் அதே தான்,
புரியுதுங்களா? லொக்கேஷன் என்ன மாறும் அப்படின்னா, கஸ்டமர் மாறுவாங்க, அவங்களுடைய ப்ராப்ளம் மாறும். நீங்கள் ப்ராப்ளத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஒரு பொருளை விற்கிறது வந்து கண்ணை மூடிட்டு நம்ம வந்து ஒரு பொருளை தேடுற மாதிரி. நான் ஓப்பன் பண்ணிடுறேன், யாராவது வந்து டீ குடிப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்ணின்னு உங்களுக்கும் தெரியல, உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் எதுக்கு டீ கடை வச்சுருக்கீங்கன்னு தெரியல, ஏன் வரப்போகிறாங்க? அப்போ அங்கே தான் இந்த ப்ராப்ளம் வந்து ரைஸ் ஆகுது. இப்போ டார்கெட் வைப்பாங்களா சார்? இப்போ ஒரு 100 கோடி 50 கோடி நம்ம டார்கெட் வச்சு போகணும் அப்படின்ட்டுனா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஹோல்சேலாக வந்து பண்ணுவோம் அப்படின்னு ஒன்று இருப்பாங்க, அது சில்லறையாக விற்போம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் இருப்பாங்க. எந்த இது வந்து சரியான ரூட்டு சார்? இப்போ நம்ம 50 கோடி 100 கோடின்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து எது சரியான ரூட் நினைக்கிறீங்க? 2 ரூட்டுமே உங்களுக்கு வந்து 100 கோடி ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். இப்போது ஒரு பிரச்சனை நான் அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். தமிழ்நாட்டு ஆண்டர்பிரினர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய மைண்ட் லெவல் ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களால பெருசாக ட்ரீம் பண்ணவே முடியாது. அவங்க பிஸ்னஸ் 100 கோடி தாண்டி போகுன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவங்கள வந்து ப்ராப்ளத்திலே அவங்க வச்சுக்கிறாங்க. நம்ம வந்து இந்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போவோமா, இருக்கிற பிஸ்னஸே ரன் பண்ணுறது வந்து நமக்கு வந்து ஆர்மியில் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது, நம்மளுடைய சக்ஸஸ் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அந்த மைண்ட் செட், அதாவது ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை வழி தெரியல. இது 2 இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பிஸ்னஸை ஒரு 10 கோடிக்கு கொண்டு வரது. ஆக்சுவலாக 10 கோடின்ட்டு நான் அதிகமாக தான் சொல்கிறேன். நான் மீட் பண்ணுற நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸுடைய எங்களுக்கு இருக்கிற சேலஞ்ச் என்னென்னா, நாங்கள் அந்த 100 கோடிக்கு மைண்ட் செட் டெவலப் பண்ணுறதே பெரிய பிரச்சனை. 100 கோடி மைண்ட் செட் இருக்கானா இல்லை. ஓகேங்களா? இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டுக்கு வரேன். ஹோல்சேலாக ரீட்டெயிலாக. ஹோல்சேலில் பண்ணுறவரும் 100 கோடிக்கு மேலே பண்ண முடியும், ரீட்டெயிலில் பண்ணுறவரும் 100 கோடிக்கு மேலே பண்ண முடியும். நீங்கள் எதில் ஸ்ட்ராங்கு, உங்கள் கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறீங்க? இப்போ ஹோல்சேலில் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், இப்போ கஸ்டமருக்கு வந்து டெலிவரின்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நாங்களே எல்லாத்தையும் டெலிவரி கொடுத்துட்றோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இப்போ செங்கல்பட்டில் என்னுடைய கிளைண்ட் ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஹோல்சேல் வியாபாரம் தான் பண்ணுறாரு. கடன்னு முன்னேறினார். அதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண ஒரே ஒரு டெக்னிக் என்ன தெரியுங்களா? நீங்கள் வந்து டெலிவரி ஃப்ரீ பண்ணிவிடுங்க, நீங்களே டெலிவரி பண்ணிவிடுங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, லைன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ கடைக்காரங்க அங்கேருந்து ஃபோன்லேயே வந்து ஆர்டர் பண்ணிடுவாங்க, இவர் எதுவுமே டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவார். ஸோ ப்ராசஸை ஈஸி பண்ண சொல்ல அந்த க்ரோத் வருது. இப்போ அவங்களுடைய ப்ராப்ளம் என்னன்னு தெரியாமல் நீங்கள் இதை ப்ராசஸ் ஈஸி பண்ண முடியாதுல்ல. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு கடையில் இருக்காது, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ், ஒரு பெட்டி கடை வச்சிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். அந்த பெட்டி கடையில் வந்து காலையில் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணாரு, நைட் 8 மணிக்கு அங்கேயே தான் இருந்தாகணும். அவர் வேறு யாரும் ஆள் இருக்க மாட்டாங்க. அவர் வெளியே வராருன்னா ஒய்ஃபையோ இல்லை பசங்களையோ யாரோ விட்டு வரணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை இவர் அட்ரஸ் பண்ணார். அட்ரஸ் பண்ணது மூலமாக அவருடைய பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகுது. சரிங்களா? நீங்கள் ஹோல்சேல் பண்ணுறீங்களோ ரீட்டைல் பண்ணுறீங்களோ, உங்கள் கஸ்டமர் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ராசஸை ரெடி பண்ணுறீங்களான்னு பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட்டை, அதாவது ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம், பயன்பாட்டை அதுக்கேற்ற மாதிரி மாற்றுறீங்களான்னு பாருங்கள். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் ஈஸியாக 100 கோடி போயிடும். இப்போ நம்ம படிப்புன்னு எடுத்துக்கிட்டாவே என்ஜினியரிங், அதே மாதிரி மெடிசன் அதுதான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். இப்போ என்ஜினியரிங் எடுத்துட்டாங்கன்னா அது ஐடி செக்டார் படிப்போம் அப்படிங்கிற மாதிரி தாட் வந்து எல்லாருமே ஒரு பக்கமாக ஓடிக்கிட்டு இருந்த காலம் இருக்குது. அதே மாதிரி இப்போது ஃபுட் பிஸ்னஸ் அப்படின்னா, பிஸ்னஸ்னாவே ஃபுட்டு தான் அப்படிங்கிற மாதிரி தொடங்கிடுறாங்க. அதன் பிறகு ட்ரெஸ்ஸு விற்போம், அந்த மாதிரி வெவ்வேறு விற்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது மொபைல்ஸு, லேப்டாப்பு, அந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பொருள் பக்கமாக இப்போ போயிட்டு இருக்காங்கல்ல. இப்போ எல்லாருமே அந்த பக்கம் போகும்போது அது சரியான ஒரு பிஸ்னஸாக இருக்குமா? ஏன்னா மொத்தமாக எல்லாருமே அதை நோக்கியே போனால் சரியாக இருக்குமாங்க? இல்லை, மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்குது, கஸ்டமர்ஸ் வாங்கிறதுக்கு வில்லிங்காக இருக்காங்க, அதே மாதிரி வந்து அதுக்கு பே பண்ண தயாராக இருக்காங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஃபுட் பிஸ்னஸ் என்ன அப்படின்னா, ஃபுட் பிஸ்னஸில் எல்லாருக்கும் ஒரு இது 3 வேளை பசிக்கும், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. அதனால் ஃபுட் பிஸ்னஸ் அதே மாதிரி ஸ்டார்டிங் ரொம்ப ஈஸி. ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே காலங்காலமாக குக்கிங்கை பார்த்துருக்கோம். சரி, ஓகே, ஒரு மாஸ்டர் எடுத்து போட்டு பொருளை வாங்கி போட்டு பண்ணிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் ஹையஸ்ட் ரிஸ்க் பிஸ்னஸ் என்னென்னா ஃபுட் பிஸ்னஸ் தான். ஓகேங்களா? ஃபுட் பிஸ்னஸ் மாதிரியான ஒரு ரிஸ்கி பிஸ்னஸ் வேர்ல்டு வைட், நான் சொல்கிறேன், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வேர்ல்டு வைடு ஹையஸ்ட் ரிஸ்க் பிஸ்னஸ் வந்து ஃபுட் பிஸ்னஸ் தான். ஃபுட் பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் இவங்க நிறைய எஃபோர்ட் போடணும், நிறைய புரிதல் வரணும், நிறைய ப்ராசஸ் பண்ணணும். அதெல்லாம் பண்ணால் தான் சக்ஸஸ் வரும். இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் இப்போ சமீபத்தில் ஒரு ரெஸ்டாரண்ட் நான் போயிருக்க சொல்ல, அவங்க வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ், அவங்க வந்து ஃபுட்டுக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ போயிருந்தால் அங்கே கூட்டமே இல்லை. ரிவ்யூஸை பார்த்தா 4 பாயிண்ட்டுக்கு கீழே இருக்குது. சர்வீஸ் ரொம்ப மோசமாக இருக்குது, ஃபுட் குவாலிட்டி ரொம்ப மோசமாக இருக்குது. என்னடா இவங்க வந்து ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமையானா இது உண்மை. சரிங்களா? நிறைய செயின்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குங்க பாருங்கள், அவங்களே இதை ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவங்களே வந்து குவாலிட்டியை டெலிவரி பண்ண முடியல, சேம் ப்ராசஸை வந்து அடாப்ட் பண்ண முடியல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இங்கே கஸ்டமர் வந்துட்டாங்க, அதே மாதிரி அந்த ஏரியாவில் ஒரு கடை போடலாம், கஸ்டமர் வந்துடுவாங்க நினைக்கிறாங்க.
அவங்களுக்கு ஒரு பிரான்ச் மட்டும் நல்லா போகும், மற்ற பிரான்ச்லாம் நல்லா போகாது. அப்போது அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் டைமுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் பண்ண கற்றுக்கணும். அவங்க வந்து ஓகே நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணிடலாம், ஆள் இருக்காங்க பார்த்துப்பாங்கன்னு நினச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரி நல்ல இண்டஸ்ட்ரி, பட் எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரி இப்போ தான் வருது. ஓகேங்களா? பட் என்னென்னா எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வந்து ஆன்லைன் வந்து இருக்கிற ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆன்லைனில் வந்து ரிட்டர்ன்ஸுக்கு ப்ராப்பராக பண்ணிக்கிறாங்க, டிஃபெக்ட் இருந்தால் அதையும் சால்வ் பண்ணி கொடுக்குறாங்க, நிறைய விஷயம் ஆன்லைனில் பண்ணிடுறாங்க. ப்ளஸ் உங்கள் வீட்டுக்கே வந்து கையிலே கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரியான ஆன்லைனில் உங்கள் கஸ்டமர் ப்ராப்ளம்னு நினைக்கிற எல்லாத்தையும் சால்வ் பண்ணதுனால கஸ்டமர்ஸ் நிறைய ஆன்லைன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி போன இன்டர்வியூலே பேசியிருந்தோம் வந்து மதிப்பு கூட்டுதல், ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வந்து மதிப்பு கூட்டி விற்றோம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி மற்ற ப்ராடக்ட்லேயும் ஒரு விஷயம் இருக்கும்ல, இப்போ ரீஅசம்பிள் பண்ணுற விஷயம் இருக்கும். இப்போ ஒரு காராக இருக்கட்டும், ஒரு பைக்காக இருக்கட்டும், மற்ற ப்ராடக்ட்டை வந்து ரீஅசம்பிள் பண்ணி விற்கிறது, அதே மாதிரி செகண்ட்ஸில் விற்கிறது. இப்போது புதுசாக வாங்கி புதுசாக விற்காமல் இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து செகண்ட்ஸாக விற்கும்போது அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இப்போதைக்கு இப்போ இதுக்கான மார்க்கெட் எப்படி இருக்குன்னு நம்ம முதல் பார்க்கணும். சரிங்களா? இப்போ செகண்ட்ஸுக்கு நிறைய பேர் ஆர்வமாக இருக்காங்க, செகண்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பிளானை ரெடி பண்ணி அதுக்கு வந்து நீங்கள் ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டு டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது நடக்கும். நீங்கள் இதுதான் சைக்கிள். நீங்கள் என்னென்னா ஃபஸ்ட்டு உங்கள் கஸ்டமர் யார், அவருடைய பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அந்த பெயின் பாயிண்ட்ஸோட சொல்யூஷன் என்ன. நீங்கள் நினைப்பீங்க இந்த செகண்ட் ஹேண்ட் கார் மட்டும்தான் சொல்யூஷனா, கார் ரெண்டல் கூட ஒரு சொல்யூஷனாக இருக்கலாம். இப்போ ஒரு பட்ஜெட் மிடில் கிளாஸ் பீப்புள் இருக்காங்க, கார் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து சொல்யூஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மகிட்ட இருக்கிற பொருள் எடுத்து போய் அதில் சொல்யூஷனாக திணிக்க பார்ப்போம். அப்போ உங்கள் ப்ராப்ளம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த சொல்யூஷனை நான் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் செகண்ட் ஹேண்ட் கார் ஓன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெண்டல் கொடுக்கலாம். ஓகேங்களா? இல்லை சார் இந்த மார்க்கெட்டில் இது வரைக்கும் யாருமே பண்ணல சார், மார்க்கெட்டுக்கு ரொம்ப டிமாண்ட் இருக்குது, நிறைய பேர் கேட்பாங்க சார் எனக்கு ரெண்டல் என்னென்ன பண்ணிங்கன்னா நான் வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த மார்க்கெட் வந்து பூஸ்ட் ஆகும். பட் அந்த மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆனால் தான் என்னென்ன ப்ராப்ளம் தெரியும். அதை நீங்கள் 1 by 1 சால்வ் பண்ணிங்கன்னா அந்த மார்க்கெட் வந்து மேபி 1000 கோடி மார்க்கெட்டாக கூட இருக்கலாம். நீங்கள் இன்றைக்கி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எனி பிஸ்னஸ், சரிங்களா, இது வந்து பிரயோஜனமே இல்லாத பிஸ்னஸ் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், அந்த பிஸ்னஸ் கூட ஈஸியாக 100 கோடிக்கு பண்ண முடியும். மார்க்கெட் அவ்வளோ பெருசு இருக்குது. நாம் அதாவது அந்த டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு பயமாக இருக்குது நமக்கு. அதனால நம்ம வந்து 100 கோடிலாம் விற்கவே முடியாது சார். என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, 49 வருஷம் நாங்கள் அதே பிஸ்னஸ் பண்ணுறோம் சார், அதே ஸ்ட்ரகிளில் இருக்கோம் அப்படின்னாங்க. ஏங்க அடுத்த லெவலுக்கு போகல அப்படின்னா, இல்லை சார் எங்களுக்கு தெரியல, பயமாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஃபஸ்ட்டு இதை விட்டுட்டு வெளியே வாங்க, இந்த ஃபியர் ஆஃப் ஃபெயிலியரை விட்டுட்டு வெளியே வாங்க, க்ரோத் மைண்ட் செட் டெவலப் பண்ணுங்கள். க்ரோத் மைண்ட் செட் டெவலப் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஈஸியான ஒரு வழி கிடைக்கும். அதுலேருந்து நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம். ஓகேங்களா? அப்போது முதல்ல ஆசைப்படணும். நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எல்லாமே கிடைக்கும். உங்கள்கிட்ட ப்ராடக்ட் தேவையில்லை, கஸ்டமர் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, ஆசைப்படுங்க. இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பொருள் வந்து வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருப்பாங்க. இப்போ இது வரைக்கும் வந்து நாங்கள் கையால் ஒரு பொருள் செஞ்சு கொடுக்குறோம், அதை வாங்கிக்கங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டும் இன்னும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படி இல்லாமல் நிறையா ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுனால மிஷின் வச்சு ரெடி பண்ணுறதுக்கான பிஸ்னஸும் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ எது அதிகமான உற்பத்தி செஞ்சு விற்கிறதா இல்லைனா கையால் செஞ்சு விற்கக்கூடிய பொருட்கள் வந்து இன்றைக்கு வாங்குறதுக்கு தயாராக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி? இதுக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். நீங்கள் ஒரு கடலில் மீன் பிடிக்க போகிறீங்க, சரிங்களா? கடலில் வந்து குட்டி குட்டி மீன் நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அதுக்கு நீங்கள் என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு பெரிய வலையை எடுத்து போடுவீங்க. வலையை போட சொல்ல 1 கிலோ 100 ரூபா அப்படின்ற ரேஞ்சில் இருக்கிற மீன் எல்லாம் அதில் மாட்டோம். ஓகேங்களா? அப்போ அதுக்கு நீங்கள் வலையை தான் போடணும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் வந்து காஸ்ட்லியான மீன் ஒரு வஞ்சர மீன், வஞ்சர மீனுக்கு வலையில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு வலை, இல்லைன்னா ஹூக் லைன் சொல்லுவாங்க, நீங்கள் வந்து தூண்டில் போடணும். தூண்டில் போட்டு தூண்டிலில் மாற்ற அந்த வஞ்சர மீனை நீங்கள் டார்கெட் பண்ணி எடுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சுறா மீனை வந்து பிடிக்கணும்னு போகிறீங்க, சுறா மீனை வேட்டையாடுதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது அங்கே நீங்கள் வலை செட் ஆகாது, தூண்டில் செட் ஆகாது. அங்கே என்ன தேவைப்படும் அப்படின்னா ஈட்டி தேவைப்படும். உங்கள் கஸ்டமர் யாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுடைய ப்ராடக்ட்டு டிசைட் ஆகும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது என் கஸ்டமர் வந்து ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, கம்மியாக தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா அப்போ நீங்கள் மிஷின் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணி காஸ்ட் கம்மியாக கொடுக்கணும். ஓகே சார், என் கஸ்டமர் ரொம்ப லக்ஸரி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கலைநயத்தோடு பார்ப்பாங்க அப்படின்னா அங்கே வந்து நீங்கள் ஹேண்ட் கிராஃப்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பண்ணணும். ஏன்னா அவங்க அதுக்கு பே பண்ண தயாராக இருப்பாங்க. புரியுதுங்களா? இப்போது இந்த பொருளை வந்து மேனுஃபேக்சர் பண்ண சொல்ல ஒரு 100 ரூபான்னு வருதுன்னு வச்சிங்களேன், அதே விஷயம் நீங்கள் ஹேண்ட் கிராஃப்ட் பண்ண சொல்ல கை வேலையெல்லாம் நல்லா பண்ணி நீங்கள் கொடுக்க சொல்ல அது 1000 ரூபா வரும். 1000 ரூபா கஸ்டமர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ நீங்கள் இதையே எடுத்துங்க, நீங்கள் ஒரு முறை வலை போடுறீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 கிலோ இந்த சின்ன சின்ன மீன் மாட்டுதுன்னு வச்சிங்களேன். நீங்கள் தூண்டில் போடுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 கிலோ மாட்டுது.
இப்போது இந்த 10 கிலோ வலையில் போடுற மீன் இருக்குது பாருங்கள், அது வந்து 1000 ரூபாய் 10 கிலோக்கு, 1 கிலோ 100 ரூபாய் அப்படின்னா. இந்த 1000 ரூபாய் வஞ்சிரம் இருக்குது இல்லைங்களா, அது வந்து அதே 10 கிலோ மாட்டுது அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வந்துடுச்சு. ஆனால் ஒரு சுறா மாட்டுது அப்படின்னா 1 லட்ச ரூபாய் வந்துடும். இப்போது இந்த கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தயாராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கரெக்டாக கிடைக்கும். இப்போ என்ன, இந்த சின்ன சின்ன மீன் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு பெரிய லெவலில் ஸ்கில்லு தேவையில்லை, பெரிய லெவலில் ப்ராசஸ் தேவையில்லை கம்பெனியில். ஆனால் நீங்கள் வந்து சுறாவை வேட்டையாடணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராசஸ் தேவைப்படும், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராக்டிஸ் தேவைப்படும். இதெல்லாம் இருக்குது. உங்கள் கஸ்டமர் செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். சார் என் கஸ்டமர் செக்மெண்ட் வந்து காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நான் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி காஸ்ட் கம்மி பண்ணி கொடுக்குறேன்னு நினைக்கிறேன், கொடுங்க. சார் என் கஸ்டமர் செக்மெண்ட் வந்து ஹேண்ட் கிராஃப்டடாக வரணும், ரோல்ஸ் ராய்ஸ்க்கு வந்து லைன் போடுற மாதிரி லைன் போட்டு தான் கேட்பாங்க, கையிலே லைன் போடுறதுக்கு ஒரு ஆளை நாங்கள் ஹையர் பண்ணி வைப்போம், அவருடைய சேலரியே வந்து $10,000 மேலே, இப்போ அவருக்கு ஒரு காருக்கு நாங்கள் அவ்வளோ செலவு பண்ணோன்னா எங்களுடைய காருடைய ரேட்டு வந்து எத்தனை டாலர் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அதை வாங்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்னென்னா நீங்கள் எந்த பொருளை விற்கிறீங்க, யாருடைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் நீங்கள் உங்களுடைய காஸ்ட்டு, ப்ராசஸ்ஸு, மேனுஃபேக்சரிங் இதெல்லாம். சார் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு மேனுஃபேக்சர் பண்ணி 1000 ரூபாய்னு விற்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் அக்செப்ட் பண்ணலை அப்படின்னா அது வியாபாரம் ஆகாது. சரிங்களா? உங்கள் கஸ்டமர் தான் உங்களுடைய ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங்கை டிசைட் பண்ணுறாங்க. சார் இந்த பொருளை வந்து நான் வந்து இப்போ லக்ஸரிக்கு கொடுத்துட்ருக்கேன், நான் வந்து மிஷின் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணால் நான் எக்கனாமிக்கல் குரூப்புக்கு கொடுக்கலாம் அப்படின்னா அது தாராளமாக பண்ணலாம். அது ஸ்கேல் அப்பில் ஒரு ப்ராசஸே அது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு கஸ்டமர் செக்மெண்ட்டை பார்க்குறீங்க, இன்னும் 2 கஸ்டமர் செக்மெண்ட்டை கூட சேர்த்து பார்க்க முடியும். அப்போது ஒன்று காஸ்ட்டை கம்மி பண்ணி அது கூட வந்து ஒரு பெரிய கஸ்டமர் செக்மெண்ட்டை பார்க்க சொல்ல நிறைய பொருளை மேனுஃபேக்சர் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இப்போது இதை டிசைட் பண்ணுறது யாருன்னா உங்கள் கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி கஸ்டமர் தேடாதீங்க. தயவு செஞ்சு அந்த லூப்பில் போய் மாட்டிக்காதீங்க. அதே கேள்வி தான் சார். இப்போ ஒரு டார்கெட் கஸ்டமர் அப்படிங்கிற மாதிரி போனாங்கன்னா அப்படின்னா, இப்போ இதுக்கு முன்னாடியே நம்ம பேசியிருக்கோம் வந்து ஹியூமன்ஸை தாண்டி அனிமல்ஸ் பெட்டு வச்சுருக்கவங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டு ப்ராடக்ட் வந்து பிஸ்னஸாக மாறப்போகுது அப்படிங்கிற மாதிரி. இப்போ மனிதர்களுக்கு விற்கும் போதே இப்போ ஆண் பெண் அப்படின்ட்டு பிரிக்கிறாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஃபீமேலுக்கு வந்து விற்கிறோம் அப்படின்னா அது வந்து அதிகமாக போகும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் ஒரு தாட் ஒன்று இருக்குது. மேலுக்கான ஒரு ப்ராடக்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் போகும் அப்படிங்கிற மாதிரி ப்ராடக்ட் இருக்குது. ஜெண்டர் வைஸ் இதை பிரித்து இந்த ப்ராடக்ட்டை விற்கலாம் அப்படிங்கிற மாதிரி டார்கெட் பண்ணுங்க. இப்போது ஃபீமேலுக்கு ஈஸியாக உங்களால் விற்க முடியுதுன்னா ஃபீமேலு அந்த ப்ராப்ளத்தை ஃபீல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஓகே, சரிங்களா? இதே நீங்கள் வந்து ஒரு லக்ஸரி வாட்ச் எதுவுமே ஃபீமேலுக்கு விற்க முடியுமா? ஒரு ஜுவல் விற்க முடியும் இல்லைங்களா? அப்போது நீங்கள் வந்து லக்ஸரி வாட்சில் வந்து சந்தோஷப்படுறீங்க, நீங்கள் வந்து இது வந்து ஜேம்ஸ் பாண்ட் கட்டின வாட்ச் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சிங்களேன், யூ ஃபீல் தட் எமோஷன். அது ஃபீமேல் வந்து அந்த எமோஷன் நான் ஜேம்ஸ் பாண்டா ஃபீல் பண்ண மாட்டாங்க. நமக்கு வந்து அந்த ஒரு கிரேஸ் இருக்கும். அப்போது அந்த எமோஷனை நீங்கள் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறீங்களா? அதை தான் நான் வந்து ப்ராப்ளம் இல்லை பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அவருக்கு ஒரு ஆசை இருக்கும்ல, ஜேம்ஸ் பாண்ட் கட்டின வாட்ச் நம்ம கட்டினா எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்ற ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும்ல, அந்த பாண்டிங்கை வச்சிங்கன்னா அது நிறைய விற்க போகுது. நீங்கள் ஜேம்ஸ் பாண்ட் வாட்சின்னு சொல்லிட்டு ஃபீமேலுக்கு விற்றீங்கன்னா வியாபாரம் ஆகாது. இது ஜெண்டர்லாம் டிசைட் பண்ணுங்க, அவங்களுடைய ப்ராப்ளம் தான் டிசைட் பண்ணுது. இப்போ நீங்கள் அனிமல் ஃபுட் பற்றி கேட்டீங்க. இப்போ அனிமல் ஃபுட்டு வந்து அவங்களுக்கு வந்து இப்போ அனிமல் பெட் லவர்ஸ்க்கு தெரியும், நம்ம அனிமலுக்கு நம்ம ப்ராப்பராக ப்ரோட்டீன் கொடுக்குறோமா, அது ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து என் ஃபுட்டில் வந்து ப்ரோட்டீன் நிறைய இருக்குது, இதை கொடுத்தீங்கன்னா ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்ல யூ சால்வ் தட் ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண சொல்ல உடனடியாக ஓகே இதுதான் நான் தேடிட்டு இருந்தேன், இதை வந்து எனக்கு கொடுங்கன்னு ரெகுலராக வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ இவங்கள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத வச்சு தான் உங்களுடைய டார்கெட் மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகும். இவங்கள மாதிரி ஆயிரக்கணக்கான பீப்புள் இருக்காங்க சார், எங்களுக்கு நாங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டுருவோம். பெட்டு வச்சிருக்கிறவங்கள, அதுவும் வந்து கொஞ்சம் லக்ஸரி பெட்டு வச்சிருக்கிறவங்க இன்னுமே வந்து எங்களுக்கு வந்து நிறையா பே பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள டார்கெட் பண்ணி மார்க்கெட் பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த கஸ்டமர் திரும்ப வருவாங்க. இப்போ பிஸ்னஸ் வந்து பெரிய அளவில் பண்ணணும்னு யோசிக்கும் போது ஆன்லைனில் பண்ணலாமா இல்லை ஆஃப்லைனாக ஒரு கடை போட்டு தான் பண்ணலாமா அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். இப்போ ஆன்லைனில் பண்ணுற பிஸ்னஸ் வந்து இப்போ 100 கோடி 50 கோடின்னு சொல்லக்கூடிய அந்த டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும். அகெயின் வந்து உங்கள் கஸ்டமர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ஆளாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் போகலாம். ஆன்லைனில் அவங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணிடுறீங்க அப்படின்னா போகலாம். இல்லை சார் என் கஸ்டமர் வந்து டச் அண்ட் ஃபீல் வந்து நினைக்கிறவங்க, டச் பண்ணி ஃபீல் பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆஃப்லைனில் அவுட்லெட்ஸ் ஆரம்பிக்கணும். இப்போது நம்ம கண்ணாடி லென்ஸ்கார்ட்னு ஒரு பிராண்ட் இருந்தது, சரிங்களா? அவங்க முதல்ல வந்து ஆன்லைனில் வந்தாங்க. அப்புறம் வந்து இந்த மூக்கு கண்ணாடிக்குன்னு தனியாக வந்து நிறைய அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. ஆன்லைனில் இருக்காங்க அவங்க, பட் ஆன்லைனில் சில விஷயத்தை அவங்களால சால்வ் பண்ண முடியல, போட்டு பார்த்து கரெக்டாக வந்து தெரியுதான்னு சால்வ் பண்ண முடியல. அப்போ அது வந்து ஆஃப்லைனில் கொண்டு வந்துட்டாங்க. ஆன்லைனில் லீடுக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க அவங்க.
ஓகேங்களா? ஒரு டச் அண்ட் ஃபீல் குடுத்து ஃபிட் நடக்குதான்னு பார்த்துட்டு அத வந்து ஆஃப்லைன்ல விக்கிறாங்க அவங்க. ஸோ இதுதான். இப்ப என்னன்னா, இத அகைன் வந்து லென்ஸ் கார்டு அத டிசைட் பண்ணவே முடியாது. நான் ஆஃப்லைன்ல விக்கணும், ஆன்லைன்ல விக்கணும். உங்க கஸ்டமர் தான் டிசைட் பண்றாங்க. எனக்கு வந்து ஆன்லைன்ல வாங்குனா ஒழுங்கா பவர் தெரிய மாட்டேங்குது, எழுத்து தெரிய மாட்டேங்குது. நான் ஆஃப்லைன்லயே போய் வாங்கிக்கிறேன்னு நெனைக்கிறாங்க இல்லைங்களா? அதுதான் அந்த அந்த பிசினஸ வந்து ஆஃப்லைன் அவுட்லெட்டுக்கு மூவ் பண்ணுது. இப்போ இதுவரைக்கும் நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் எதை விற்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம். இப்போ எப்படி விற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல சார். இப்போ வந்து பிராண்ட் பண்ணணும், பிராண்ட் பண்ணால் தான் அந்த ப்ராடக்ட் போய் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்றதுல அது எப்படி இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்கி பெரிய அளவில் பண்ணணும்னு நினைக்கிறது எப்படி விற்கணும்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல, அதுக்கு உங்களோட பதில். ஆக்சுவலா பிராண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். பிராண்ட் வந்து உங்க கஸ்டமருடைய கட் ஃபீலிங். உங்கள பார்க்க சொல்ல உங்களுக்கு ஒரு கட் ஃபீலிங் வரும்ல. இந்த எழுத்த பார்த்தா ஒரு கட் ஃபீலிங் வரும்ல. இப்போ நான் வந்து ஒரு லக்ஸரி பிராண்ட் பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு ஒரு கட் ஃபீலிங் வரும். ஓ! அதெல்லாம் பெரிய பிராண்டுப்பா. அதெல்லாம் வாங்கி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு எக்கனாமிக்கல் பிராண்டை பார்க்க சொல்ல இந்த பிராண்ட் வந்து நமக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த பிராண்டை நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணோம். இந்த கட் ஃபீலிங் ஓகேங்களா? யாருக்கு கட் ஃபீலிங்னு பார்க்கணும். உங்களுடைய ஐசிபிக்கு தான் அது கட் ஃபீலிங். ஐசிபினா ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். நம்ம இவ்வளோ நாள் கஸ்டமர் சொல்கிறோம் இல்லைங்களா? அவங்க தான் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைலை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பிராண்டை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுடைய ஐசிபி வந்து ஒரு 35 வயசு ஹெல்த் லவ்விங் பர்சன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இவருக்கு நீங்கள் பிராண்ட் எப்படி பண்ணுவீங்க? ஹெல்த் ரிலேட்டடான அட்வர்டைஸ்மெண்ட்ஸை உருவாக்கி அவர் கண்ணில் படுற மாதிரி நீங்கள் பண்ணுவீங்க. அப்போ அவருடைய மைண்டில் ஆல்ரெடி ஹெல்த் 35 வயசு ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஹெல்த் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதே 35 வயசு பர்சனுக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா ஹேர் லாஸ் ஆகும், இல்லை கிரேயிங் வரும். இந்த நரைமுடின்றது பெரிய பிரச்சனையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து அவரை வந்து இப்போது நீங்கள் என்ன பண்ணலாம், நான் ஒரு ஆயில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கேன், இந்த ஆயில் வந்து நரைமுடியை சால்வ் பண்ணுது அப்படின்னா அவர் ஐடியல் கஸ்டமர். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவரை டார்கெட் பண்ணி அவரை வந்து எங்கெல்லாம் டார்கெட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். டார்கெட் பண்ணி பிராண்டை டெவலப் பண்ணலாம். ஆன்லைனில் நீங்கள் டார்கெட் பண்ணலாம், இல்லை ஆஃப்லைனில் இந்த 35 இயர்ஸ் ஓல்டு மேல் வந்து எங்கெல்லாம் போவார் அங்கே நீங்கள் வந்து டார்கெட் பண்ணலாம். நீங்கள் காசை வாரி எல்லா இடத்துலையும் இறக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஐசிபி யாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவர் எங்கே போகிறாரோ அங்கே நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ணி உங்களுடைய பிராண்டை டெவலப் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிராண்டை வந்து இனிஷியலாக நீங்கள் எப்பயுமே டார்கெட் பண்ணக்கூடாது. ஒரு ஸ்மால் பிஸ்னஸாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிராண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில் போகாதீங்க, மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டியில் போங்க. மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டி என்னன்னா அந்த ஆடை பார்த்தோன்னே ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கும். ஒரு 10% டிஸ்கவுண்ட்டு, பை ஒன் கெட் ஒன்று, நீங்கள் உடனடியாக வந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்கன்ற ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கும். பிராண்டு வந்து நீங்கள் யாருன்னு சொல்கிறது. பார்த்தீங்களா, நாங்கள் ஒரு ஹெல்த் பிராண்டு, இந்த ஹெல்த் பிராண்டை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது. ஆனால் அதில் வந்து கால் டு ஆக்ஷன் இருக்காது. அவங்க பார்த்து வச்சுப்பாங்க ஓகேங்களா. ஆனால் இந்த ரெஸ்பான்ஸ் க்ரியேட் பண்ணுறது வந்து எங்கே நடக்கும்னா மார்க்கெட்டிங்கில் நடக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா என் கிளைண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் பெர் மந்த் 5 கோடி டர்ன் ஓவர் போகிற வரைக்கும் நீங்கள் வந்து பிராண்டிங் ஆக்டிவிட்டியில் இறங்கக்கூடாது. ஒன்லி மார்க்கெட்டிங் தான் பண்ணணும். மார்க்கெட்டிங் டிசைன் பண்ணுறது எப்படி இருக்கணும்னா அவர் உடனடியாக வாங்குற மாதிரி இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து பண்ண முடியும். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மாவாக இருக்கட்டும், தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், கடினமாக உழைச்சி வந்து சம்பாரித்து அதெல்லாம் வந்து சேர்த்து வைக்கணும், அப்போ தான் நம்ம அடுத்த கட்டமாக வளர முடியும் அப்படின்னு இருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து படித்து வேலைக்கு போய் சேலரி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஜென்ரேஷன் இருக்குது. படிப்பு, சம்பாதம், அந்த சேலரி அதை தாண்டி இன்றைக்கி வந்து ஆன்லைனில் நம்ம சம்பாதிச்சாவே போதும், அதுவே நம்ம க்ரோத்து அப்படின்னு யோசிக்கிறாங்கல்ல. இந்த ஜென்ரேஷன் எப்படி பார்க்குறீங்க? பிஸ்னஸை நோக்கி எப்படி போகணும்னு நினைக்கிறீங்க சார்? நான் வந்து முதல்ல ஒரு விஷயம் தெளிவு பண்ணிக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் பணம் வராது. இது நம்ம மனசில் ஒரு 3 ஜென்ரேஷனாக மனசில் வந்து தொடர்ந்து பதிய வச்சிட்டாங்க. நீ வந்து காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் ஹார்ட் ஒர்க் பண்ணு. அதுவும் வந்து நிறைய மூவிஸில் வந்து மல்டிபிள் பிஸ்னஸ்லாம் பண்ணி ஒரு மேலே வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக அதெல்லாம் உண்மை இல்லை. நம்ம சமுதாயமே, தமிழ் சமுதாயமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க சொல்ல ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் தான் ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா. காலையில் வந்து எழுந்து போவாங்க, ஒரு 9 மணிக்குள்ளே வந்து விவசாய வேலையெல்லாம் முடிச்சுட்டு தி டேக் ரெஸ்ட். அப்படி தான் வந்து அவங்களுடைய சஸ்டைனபிலிட்டி கொண்டு வந்தாங்க. இப்போ நடுவில் இந்த ஃபேக்ட்ரிக்கு வந்து ஆள் தேவைப்படுறதுனால நீ ஹார்ட் ஒர்க் பண்ணணும் நம்ம மைண்டில் வந்து பதிய வச்சிட்டாங்க. தயவு செஞ்சு அது மைண்டில் கொண்டு போகாதீங்க ஓகேங்களா. ஏன் நீங்கள் கஷ்டப்பட்டால் தான் வரும். நிறைய பிஸ்னஸ் ஓனர்ஸ் வந்து சார் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நான் என் பிஸ்னஸ்குள்ளே இருந்தால் தான் நான் வந்து வரும். நாங்கள் வந்து எங்கள் கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் எப்பயுமே ஃபஸ்ட்டு டேவே ஒரு ப்ராமிஸ் கொடுப்போம். என்ன ப்ராமிஸ்னால் நீங்கள் ஆஃப்டர் 3 மந்த்ஸு 4 ஹவர்ஸ்க்கு மேலே ஒர்க் பண்ணக்கூடாது பெர் வீக். 4 மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் ஒர்க் பண்ணவே கூடாது உங்கள் பிஸ்னஸ். நான் இல்லைன்னா எதுவுமே நடக்காது, அப்படிலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்றைக்கி என் கிளைண்ட்ஸ் ஓரளவுக்கு இந்த மெச்சூர்ட் ஆகி வராங்க பாருங்களேன். அவங்களாம் வந்து ஒரு 6 மந்த்ஸ் எங்கள் கூட இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க பிஸ்னஸ்குள்ளே இருக்க மாட்டாங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிப்பாங்க. அது வேறு, ஹார்ட் ஒர்க் இல்லை. பிஸ்னஸ்குள்ளே போய் நான் தான் கிளைண்ட்டுக்கு சர்வ் பண்ணுவேன், நான் தான் இந்த மூட்டையை தூக்கி போடுவேன், நான் தான் லைட்டு மாட்டுவேன் அப்படின்னு வச்சுருப்பாங்க.
அது வந்து எனக்கு தெரிஞ்சு முட்டாள்தனம். சரிங்களா? அப்போது சார் இது ஒரு ட்ராப் சார், நான் இதுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கேன்னு சொல்லுவாங்க. எனக்கு வேறு எதுவுமே தெரியாதே சார், இதுக்குள்ளே மாட்டிகிட்ருக்கேன். அவர் வந்து மைண்டுக்குள்ளே ஃபுல்லாக என்ன இருக்கும் அப்படின்னா, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் நான் ஜெயிச்சிருவேன்னு நினைப்பார், கஷ்டப்படுவார். இதுக்கு வந்து காரணம் வந்து அந்த பிஸ்னஸ் ஓனர் இல்லை, அந்த சிஸ்டம். அந்த பிஸ்னஸ் சிஸ்டம் அப்படி இருக்குது. நீங்கள் நிறைய ஓனர் சொல்லுவாங்க, நீ பிஸ்னஸ் நடக்கலை அப்படின்னா பிஸ்னஸ் நல்ல பிஸ்னஸ், நீ தான் தப்பாக பண்ணியிருப்ப அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா பழியுமே அந்த பிஸ்னஸ் ஓனர் தலைமையில் தூக்கி போட்டுக்கிட்டு அவர் தான் கஷ்டப்படுறாரு. ஏன் பிஸ்னஸ் நடக்கலை, அதில் என்ன பிரச்சனை, சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ண முடியல, அடுத்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சுட்டு போயிட்டே இருங்க. அதை ஸ்மார்ட்டாக பண்ண பாருங்க. இல்லை பர்மனெண்ட் டெம்ப்ரவரி இன்கம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ இது பண்ணோம்னா பர்மனெண்ட்டாக ஒரு இன்கம் வரும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். டெம்ப்ரவரியாக ஒன்று ஸ்டாப் ஆனிச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின். இந்த லாஸ்ட் பண்ண பிஸ்னஸ் ஓனர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒன்று அவர் மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணியிருப்பார், நமக்கு ஒரு 2 மணி நேரம் கேப் கிடைக்குது, நான் இன்னொரு பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு மல்டிபிள் பிஸ்னஸ் பண்ணியிருப்போம். ஹார்ட் ஒர்க்னு ஹார்ட் ஒர்க்னா பிஸ்னஸ் வளரவே வளராது. நீங்கள் வந்து வாரத்துக்கே ஒரு 4 மணி நேரம் தான் நாங்கள் ப்ராமிஸ் கொடுக்குறோம், புரியுதுங்களா? 4 மணி நேரம் ஒர்க் பண்ணுறவங்க தான் சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. எங்கள் கிளைண்ட்ஸ் வந்து 2 வருஷத்தில் ஒருத்தர் வந்து 4.5 கோடி டர்ன் ஓவர்லேருந்து கிட்டத்தட்ட 48 கோடி, 10 மடங்கு growth. அவருக்கு நாங்கள் பண்ணது, நீங்கள் கடைக்குள்ளே இருக்கக்கூடாது, வெளியே வாங்க, ஒரு ஆஃபீஸ் தனியாக எடுத்துங்க. அவர் வந்து கரெக்டாக காலைல ஒரு 11:30 மணிக்கு தான் ஆஃபீஸ் வருவார். ஒரு 2 மணி நேரம் தான் வேலை இருக்கும் அவருக்கு. அது கூட அவர் சும்மா அவங்க ஒய்ஃப் திட்டுவாங்கன்னு வராருன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அப்போது அவருடைய வளர்ச்சி வந்து 10 மடங்கு வளர்ந்துருக்கு 2 வருஷத்தில். இது பாசிபிள். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோன்னா, அந்த பிலீஃபை வந்து விட மாட்டேங்கிறோம். நம்மளுடைய லிமிட்டிங் பிலீஃப்னு சொல்லுவோம், சரிங்களா? அதை வந்து விட மாட்டேங்கிறோம். நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நான் பண்ணால் தான் நடக்கும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இதெல்லாம் எம்ப்ளாயி சொல்லி கொடுத்தா அவங்க வந்து காம்படிட்டராக மாறிடுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்தளவுக்கு ஒரு பிராண்டை டெவலப் பண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் கஸ்டமரை உங்கள் எம்ப்ளாயி கொண்டு போகிற அளவுக்கு நீங்கள் ஒரு ராயல்ட்டி சிஸ்டம் கொண்டு வந்துருக்கீங்க, உங்கள் கஸ்டமருடைய ப்ராப்ளம் அவ்வளோதான் நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க, புரியுதுங்களா? இப்போது தெளிவு எங்கே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஏன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, யாருக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன, நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்கிறது இருக்கணும். அதை டெலிவர் பண்ணுறது தான் உங்கள் டீம். அப்போது நாங்கள் என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு 3 மாதம் வந்து ப்ரிப்பரேஷன் ஒன்று வச்சுருக்கோம். அதில் வந்து பேசிக் பிஸ்னஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணிடுறோம். பண்ணிட்டதுக்கப்புறம் டீமெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்கு அந்த பிஸ்னஸ் ஓனர் அங்கே ஒர்க் பண்ணக்கூடாது. ஒர்க் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து அந்த சிஸ்டத்தை ஒழுங்காக பயன்படுத்தலைன்னு அர்த்தம். சார் ப்ராமிஸ் இது தான், கம்மியாக ஒர்க் பண்ணிங்கன்னா நிறைய பணம் சம்பாதிப்பீங்க, ஓகேங்களா? யாராவது ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணு 18 மணி நேரம் ஒர்க் பண்ணு 20 மணி நேரம் ஒர்க் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க வந்து உங்களை வச்சு வளரணும்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். நீங்கள் வந்து நிறைய வேலை செய்யுங்க, நான் ஜாலியாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கீழே இருக்கிறவனை வந்து நீ வந்து 90 மணி நேரம் வேலை செய்யுன்னு சொல்கிறாங்கன்னா, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் என்ன வேலை பண்ணுவார்? அவர் ஒரு வேலையும் பண்ண மாட்டார். இவங்க தான் கோடு எழுதுவாங்க. மேலே இருக்கிற கோடு எழுதுனீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்பார். ஆனால் அவர் சொல்கிறது வந்து நான் மோட்டிவேட் பண்ண, நான்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வந்தேன், நான்லாம் சண்டே கூட வந்து உட்காந்துட்ருப்பேன் அப்படின்னுவார். அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் வேணால் வளரலாம், நீங்கள் வளர மாட்டீங்க. அஸ் அ பிஸ்னஸ் ஓனராக யூ ட்ரை 4 hours, ஓகேங்களா? அதுக்கு ப்ராசஸ் ரெடி பண்ணிக்கிட்டு நீங்கள் வளருங்க. ஆல் த பெஸ்ட். இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.